உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கண தமிழ கொல்றானே. 10 லட்ச ரூபா சம்பளம், அமெரிக்கால விசா கிடைச்சிருச்சு, டிவிகேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவான். ஏய் தளபதிடம், ஏய் மாநாடுறான், ஏய் வாங்கடா மாநாட்டுக்கு மறந்துடா. மழையை நிறுத்துற தொழில்நுட்பம் டெக்னாலஜி இல்ல, அதை தாவேக்கா கண்டுபிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தெரியும், கேளுடா. மழை குறுக்கிட்டதால் தொண்டர்கள் சேரை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினர். கூட்டம் கலைந்து போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் கையில் தேங்காயை எடுத்துக்கொண்டு வினோத பூஜை செய்து வழிபட்டனர். யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல ஐடியாவா இருக்கு. What bro, it's very wrong bro. நானும் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். ஆமா விடுவேண்ணா, வீட்டுக்கு போறேன்டா, என்னால் முடியாதுடா சத்தியமா. அடுத்த 4-5 மாசம் என்னடா பண்ண போறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி. டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கூட்டம் ஆரம்பிக்கும் போதே தாவேக்காவோட கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கூட்டம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அங்கிருந்த ஒட்டுமொத்தமான தாவேக்கா தொண்டர்களும் மழை பெஞ்சா கொடை பிடிப்போம், சட்டக்குன்னு தூக்குறாங்க பாருங்க. எதை சேர தூக்கி வரிசையா நிப்பாட்டினா அதுலயே தெரிஞ்சிருச்சு தாவேக்காவுடைய கொள்கை என்ன அரசியலை கட்டமைக்க போகுதுன்னு. சரி, இந்த சேர தூக்கி வைக்கிறது எப்ப மழைக்கு நனைய கூடாதுங்கிற சேர தூக்குன்னு ஒரு தப்பா? ஒரு தொண்டை வந்து இப்படி பண்ணது தப்பா? தப்பே கிடையாது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மறந்து விட்டீனடா என் செல்வமே. தமிழ்நாடே அசந்து பார்க்கும் வண்ணம் ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியை நம்ம உருவாக்குறோம்னாரு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அடுத்து இவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது அடுத்து நடந்த சம்பவத்துல தான் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன். மழை பெஞ்சு கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கொள்கையை சிதைச்சிடக்கூடாது இல்லையா, கொள்கை மக்களுக்கு போய் சேர்ந்தாகணும். டிஸ்டர்ப் பண்றாரு வர்ண பகவான். உடனே என்ன பண்றாங்க, வர்ண பகவானுக்கு நேரடியாக அப்ளிகேஷன். என்னது, ஒரு தேங்காய ஒரு வெத்தலை மேல வச்சு ஓம் கிரீம் 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 அப்படி சுத்தி வந்தா மழை நின்றுமா? என்னடா புத்தலாட்டாது? தேங்காய வெத்தலை மேல வச்சா மழை நின்றுமுங்கிறது என்ன மாதிரியான பகுத்தறிவு? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. மழை பெஞ்சா தேங்காயை வச்சு கும்பிட்டுட்டு டிவிக்கே 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 அப்படின்னு ஆடுனா மழை நின்று எந்த மடப்பையடா சொல்லி கொடுத்தது? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எந்த முட்டா பைய, எந்த கிறுக்கு பைய, எந்த கேன பைய, எந்த லுச்சா பைய சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? சாரி.
அத்தனை பேரும் படித்தவன், பட்டம் பெற்றவன். எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? நான் கார வேலை தான் பண்றேன், ஆனா கம்பெனில பண்றேன். ஆனா லீவ் தர மாட்டேன்னாங்க. வேலை எடுத்து தூக்கிட்டோம்னா பரவாயில்ல, நீ தூக்கிட்டு போடா, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் நைட்டு 12 மணிக்கு ஆஃப்ல இருந்தேன். நான் ஆஃப் போட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு காசு எடுத்து நான் இப்படியே வந்துட்டேன். இந்த மடப்பையெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏவானா அமைச்சரானா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு சட்டமன்றமும் தமிழ்நாடு அமைச்சரவையும் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சுக்கலாம். Yeah.